ஹாய் டியர்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் டைப்ரைட்டிங் சம்மந்தமாக வீடியோ போடுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, டைப்ரைட்டிங் தமிழ் சீனியர் செகண்ட் பேப்பர் லெட்டர் பார்க்க போகிறோம். நமக்கு சீனியரை பொறுத்த வரைக்கும் லெட்டருக்கு 40 மார்க்ஸ் தான், ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நமக்கு 60 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ். ஸோ லெட்டரும் இம்பார்ட்டண்ட் தான். ஸோ நம்ம லெட்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் போக போக நம்ம ஸ்டேட்மெண்ட்டும் கேல்குலேஷனோட பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது சீனியர் இங்கிலீஷ் சீனியரில் அஃபிஷியல் லெட்டர் பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் அரசு அலுவல் முறை கடிதம். சீனியரில் நம்ம இங்கிலீஷில் என்ன பார்த்தோமோ சேம் அதே லெட்டர் தான் தமிழ். ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி டைப் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மாடல் தான் பார்க்குறோம். ஸோ மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கால்குலேஷன் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ மாடலுக்கு மட்டும்தான் நமக்கு இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ண போகிற கொஷின் பேப்பருக்கு நம்மளே தான் கால்குலேஷன் போட்டு டைப் பண்ணணும். ஸோ வாங்க இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்லைனை எப்போதுமே என்ன பண்ணுவோன்னா டோட்டலாக கவுண்ட் பண்ணிப்போம். ஸோ இங்கே கவுண்ட்டு கொடுத்துருக்காங்க 28. ஹெட்லைனை சென்டர் பண்ணணும். அப்போது டோட்டல் கவுண்ட்டை 2ஆக டிவைட் பண்ணிவிடுவோம். டிவைட் பண்ணிவிட்டு சென்டர் வேல்யூவில் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவோ அதில் தான் நம்ம ஹெட்லைனை டைப் பண்ணுவோம். ஸோ லெட்டரை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு நம்மளுடைய சென்டர் வேல்யூ பார்த்திங்கன்னா 45, ஸ்டேட்மெண்ட்டுக்கு 47. ஸோ எப்படி 45 அப்படின்னா, நம்ம எப்போதுமே தமிழுக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்ம 20லேருந்து 70 வரைக்கும் தான் நம்ம மார்ஜின் எடுத்திருக்கோம் லெட்டரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த 10லேருந்து 60 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சென்டர் வேல்யூ 35 இங்கேயே கொடுத்துருக்காங்க இல்லையா, சென்டர் வேல்யூ 35. ஆனால் நம்ம எப்போவுமே எடுத்துக்கிறது 20லேருந்து 70. ஸோ உங்கள் மிஷினில் நீங்கள் என்ன டிகிரி செட் பண்ணிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சென்டர் வேல்யூ பார்த்துக்கணும். சென்டர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டோட்டல் ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. 20லேருந்து 70, சரி 10லேருந்து நம்ம 60க்கே பார்த்துக்கலாம். இப்போ 10லேருந்து 60க்குள்ளே டோட்டல் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 இருக்கும். ஸோ இந்த 50 நம்ம 2ஆக டிவைட் பண்ணணும். ஸோ 25 கிடைக்கும். இந்த 25 மார்ஜின் இருக்கு இல்லையா, இந்த 10ஓட ஆட் பண்ணிக்கணும். 10 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 35. ஸோ 35ன்றது சென்டர் வேல்யூ. இதுவே நம்ம 20லேருந்து 70 எடுத்துக்கிறோன்னா நம்மளுடைய சென்டர் வேல்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா 45. ஸோ சென்டர் வேல்யூவில் மைனஸ் பண்ணுறோம். டோட்டல் கவுண்ட்டை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு சென்டர் வேல்யூவில் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது 31 கிடைக்கும். இதில் கொடுத்துருக்கிறது கால்குலேஷன் எல்லாமே இங்கே பாருங்கள், மேலேயே கொடுத்துட்டாங்க. 10லேருந்து 60 வரைக்கும் நம்ம டிகிரி செட் பண்ணியிருந்தால் தான் நம்ம இந்த கால்குலேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். 20லேருந்து 70 எடுத்திருக்கீங்க அப்படின்னா 45 தான் நமக்கு சென்டர் வேல்யூ. ஓகே, ஹெட்லைனை சென்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் ஹாஃப் ரொட்டேட். சரிங்களா? நம்ம தமிழ் சீனியருக்கு எல்லாருக்குமே ஹாஃப் ரொட்டேட்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹாஃப் ரொட்டேட் கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், ஹெட்லைனுக்கு எப்போவுமே ஹைஃபன் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஹெட்லைனுக்கு அப்புறம் நம்ம 2 லைன் ஸ்பேஸ், இதெல்லாம் நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்சது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அனுப்புனர் பெறுநர். ஸோ இந்த மாடலை பார்த்துக்கோங்க. இந்த சென்டர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய சென்டர் வேல்யூ 35. இந்த சென்டர் வேல்யூவில் இந்த ஒரு சிம்பிள் வரணும். இது என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ரெண்டுமே ஒரே ஸ்பேஸ்லேயே கொடுக்கணும். அதாவது 35ன்றது நம்மளுடைய சென்டர் வேல்யூனா 35லேயே ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு பேக் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, கொடுத்து நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரே ஸ்பேஸ்லேயே விழுந்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ அதுதான் இது. இப்போ பாருங்கள், அனுப்புனர் வந்துட்டு டைப் பண்ணிடுறோம். 2 லைன் ஸ்பேஸ் விட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் கொடுத்துருக்க நேம் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 ஸ்பேஸ் கொடுத்து அனுப்புனர்ன்றதை நம்ம மார்ஜின்லேயே டைப் பண்ணிடணும். நம்மளுடைய மார்ஜின் 10 இருந்தாலும் இல்லை 20 இருந்தாலும் மார்ஜின்லேயே நம்ம அனுப்புனர்ன்றதை டைப் பண்ணிடணும். அடுத்து 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு
நெக்ஸ்ட்டு அடிக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பேஸ் மட்டும் கொடுத்து அடிக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இங்கே பிஇன்ற டிகிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கு. எதுக்காகனா இதை வந்து இங்கே சேர்த்து அடித்தோன்னா மேபி இந்த சென்டர் வேல்யூவை டச் பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ அதனால் இங்கே கீழே மடக்கி கொடுத்துருக்காங்க. அப்படி கீழே மடக்கி அடிக்கும்போது நம்ம எப்படி அடிக்கணும்னா பின்னாடியிலேருந்து கவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், கமா புள்ளி இ புள்ளி பி. ஸோ டோட்டலாக எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா ரவிச்சந்திரன் கமா, இந்த கமாவும் நேராக ஈக்குவலாக முடிகிற மாதிரி நம்ம பின்னாடியிலேருந்து ஸ்பேஸ் கொடுத்து இதை நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து கீழே அடிக்கிற எல்லாத்தையுமே 2 ஸ்பேஸ் விட்டு இதுக்கு நேராக தான் அடிக்கணும். சரிங்களா? அடுத்தது இங்கேயும் பாருங்கள், தலைமை பொறியாளர் / பணியமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இடம் பத்தாது, ஐ மீன் சென்டர் வேல்யூ கிட்ட போகலாம். ஸோ மடக்கி கீழே கொடுத்துருக்காங்க. அப்போது நார்மலாக நம்ம எப்போதும் கீழே மடக்கி அடிக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம எங்கேருந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து 2 ஸ்பேஸ் விட்டு நம்ம லெட்டருக்கு அடிப்போம். ஆனால் இங்கே மட்டும் ஏன் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கோன்னா இது வந்து டிகிரி. சரிங்களா? இது வந்து டிகிரி அப்படின்றதுனால நேமுக்கு அப்புறம் வர டிகிரி வந்துட்டு பார்த்திங்களா நேமு கிட்ட தான் இருக்கணும். ஸோ அதனால தான் பின்னாடியிலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணி அடிச்சுக்கணும். இதெல்லாம் மற்றதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்போதும் போல் ஸ்டார்டிங்கில் 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்க வேண்டியதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு உள்ளதெல்லாம் அடிச்சிடணும். அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே 35ன்றது சென்டர் வேல்யூ இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம இந்த சிம்பிள் அடிக்கணும். இப்போதைக்கு நம்ம இதை அடிக்க வேணாம். ஸோ இது வரைக்கும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த அனுப்புனருக்கு நேராக வச்சுக்கணும். சரிங்களா? வச்சுட்டு இந்த சைடு வந்துடுங்க. சென்டர் வேல்யூவில் நம்ம இந்த சிம்பிள் டைப் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஒரு 2 ஸ்பேஸ் விட்டுறணும். எதுக்காகனா முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ்ன்றது நம்மளுக்கு கவுண்ட் வரணும். ஸோ 35ஓட 2 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 37. ஸோ 37ல் தான் நம்ம பெறுநரை டைப் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அனுப்புனருக்கு அப்புறம் கீழே அடிக்கிறோம் இல்லையா இந்த லைன்ஸு 2 ஸ்பேஸ் கொடுத்து அடிக்கணும். அதே போல் தான் பெறுநர் வந்துட்டு 37ல் அடிக்கிறோன்னா அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கீழே அடிக்கிறத 2 ஸ்பேஸ் விட்டு தான் அடிக்கணும். அப்போ 37ஓட 2 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 39. ஸோ 39வது டிகிரியில் நம்ம அடிக்கணும். இங்கே பாருங்கள், இதில் உள்ளது 10 to 60 டிகிரி. நம்ம 20லேருந்து 70 டிகிரி எடுத்துக்கிட்டோன்னா எல்லாத்துலேயுமே ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க. 45 நம்மளுடைய சென்டர் வேல்யூ, இது 47, இது 49. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நான் மாடலில் உள்ள மாதிரி சொல்கிறேன். அடுத்தடுத்த கொஷின் பேப்பரில் நம்ம 20 to 70 டிகிரி தான் ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே இங்கே நம்மளுடைய லிமிட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 70 தான். ஸோ இது வந்து 70 தாண்டி போகும் அப்படின்றதுனால கீழே மடக்கி கொடுத்துருக்காங்க. மடக்கி அடிக்கும்போது 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும். அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இதை முடிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த சென்டர் சிம்பிள், இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இது கொடுக்கறதுக்கு நம்ம வரணும். ஸோ அப்போது சென்டரில் ரொட்டேட் பண்ணிவிட்டு போயிட்டு மேலே வச்சுக்கணும். அனுப்புனருக்கு நேராக வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டை லாக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை லாக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்கெட் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஷிஃப்ட்டை லாக் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் இல்லைனா க்ளோஸ் ப்ராக்கெட் எதை வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பேக் ஸ்பேஸ்க்கான பட்டன் இப்படி இருக்கும் இல்லையா, மிஷினுடைய லெஃப்ட் சைடு டாப்பில் இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸை கொடுத்துட்டு நம்ம அடுத்து ஓப்பன் ப்ராக்கெட்டோ க்ளோஸ் ப்ராக்கெட்டோ கொடுத்துக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு லைன் ஃபுல்லாகவே நம்ம இங்கே எந்த லைனில் முடிச்சிருக்கோமோ அது வரைக்கும் இந்த சிம்பிளை நம்ம கொடுத்துக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லைனில் 20லேருந்து 70 வரைக்கும் இல்லை 10லேருந்து 60 வரைக்கும் என்ன டிகிரி எடுத்திருக்கீங்களோ அந்த டிகிரி எண்டு வரைக்கும் நம்ம ஹைஃபன் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த கடித எண் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும்னா சென்டர் பண்ணணும். ஸோ டோட்டல் கவுண்டிங்கை கொடுத்துட்டாங்க இல்லையா 45. கவுண்ட்டை எப்போவுமே சென்டர் பண்ணும்போது 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு நம்மளோட சென்டர் வேல்யூ என்னவோ அதில் மைனஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு பாருங்கள், ஐயான்றது மார்ஜின்லேயே அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். பொருள் பார்வை அடிக்கும்போது இங்கிலீஷ்லேயுமே சப்ஜெக்ட்டு ரெஃபரன்ஸ் அடிக்கும்போது என்ன பண்ணுவோன்னா முன்னாடி 10 ஸ்பேஸ் விட்டுருவோம், பின்னாடி 10 ஸ்பேஸ் விட்டுருவோம் இல்லையா. ஸோ இங்கே 10 to 60ன்றதுனால 10 ஸ்பேஸ் முன்னாடி விட்டுட்டு 20,
60ல் 10 ஸ்பேஸ் பின்னாடி விட்டுட்டு 50ல் முடிச்சிடணும். ஸோ 20லேருந்து 50க்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும், இதை பொருளை வந்துட்டு நம்ம அடித்து முடிச்சிடணும். பாருங்கள், பொருள்ன்றதை நம்ம 20வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கோலன் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு மடக்கி அடிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக இதுக்கு நேராக தான் அடிக்கணும். சரிங்களா, அந்த பொருள்கிட்டேருந்து அடிக்கக்கூடாது. கோலன் வச்சுட்டோன்னா கோலனுக்கு எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு லைன் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹைஃபன் சென்டர் பண்ணணும். ஹைஃபன் சென்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 5 ஹைஃபன் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ நம்ம சென்டர் வேல்யூ 35 அப்படின்னாக்கா 35, 34, 33, 33லேருந்து 37 வரைக்கும் நம்ம ஹைஃபன் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹைஃபன் சென்டர் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எப்போவுமே தெரிஞ்சது தான் 5 ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபுக்கும் அடுத்த பேராகிராஃபுக்கும் நடுவில் 2 லைன் ஸ்பேஸ் இருக்கணும். அதே போல் 5 ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், தங்கள் நம்பிக்கையுள்ள, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 15 இருக்குது கொடுத்துட்டாங்க. ஸோ கீழே நேம்லாம் பார்த்துக்கோங்க. கீழே ஹையஸ்ட்டாக உள்ளது பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கார்னர் பண்ணணும். லாஸ்ட் மார்ஜின் வந்துட்டு நம்மளோடது 70ல் முடிக்கிறோம். ஸோ 70வது டிகிரியில் இது முடியணும். அப்போ பாருங்கள், டோட்டல் கவுண்ட்டு தங்கள் நம்பிக்கையுள்ள இங்கே ரா சுனில் தலைமை பொறியாளருக்காக. ஸோ இந்த 3 லைன்லேயுமே ஹையஸ்ட்டாக உள்ளது வந்துட்டு பார்த்திங்கன்னா தலைமை பொறியாளருக்காக. ஸோ இதை தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். டோட்டல் வந்து 20 இருக்குது. 20 அப்படியே 70ல் மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, சென்டர் பண்ணுறதுக்கு தான் நம்ம 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு சென்டர் வேல்யூவில் மைனஸ் பண்ணிக்கணும். இங்கே கீழே கார்னரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து லெஃப்ட் கார்னரில் கொடுத்துருந்தா நம்ம இதை அப்படியே மார்ஜினில் அடிச்சிடலாம். ரைட் சைட் கார்னரில் வர எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய லாஸ்ட்டு மார்ஜின் டிகிரி இருக்கு இல்லையா, லாஸ்ட்டு டிகிரி 70. ஸோ இதில் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 70ல் 20 மைனஸ் பண்ணுங்கள், 50 கிடைக்கும். சரிங்களா, இங்கே வந்துட்டு நம்மளுடைய டிகிரி வந்து 10லேருந்து 60 தான் எடுத்திருக்காங்க இல்லையா மாடலில். ஸோ அப்போது 60ல் 20 மைனஸ் பண்ணோன்னா 40. சரிங்களா, அப்போது இந்த 40வது டிகிரியில் நம்ம தலைமை பொறியாளருக்காகன்றதை அடிப்போம். மேலே பாருங்கள், இதை விட ஹையஸ்ட்டாக இருக்கிறது 15. அப்போ 20ல் 15 மைனஸ் பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் 5 கிடைக்கும். 5 நம்ம எப்படி பிரிப்போம்னா 3, 2ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போது 3 ஸ்பேஸ் முன்னாடி விட்டுட்டு 2 ஸ்பேஸ் பின்னாடி விடணும். அப்போ இந்த 3 இங்கே கண்டுபிடிச்ச டிகிரியோட ஆட் பண்ணிக்கோங்க, 43. ஸோ 43வது டிகிரியில் இந்த லைனை நம்ம அடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எப்போவுமே நம்ம அதில் என்ன அடிப்போம்னா சீனியரில் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிக்கு அப்புறம் 4 லைன் ஸ்பேஸ் கொடுத்து அடிப்போம் இல்லையா, அதே தான் இங்கே ஃபாலோ பண்ணிக்கணும். தங்கள் நம்பிக்கையுள்ள நேமுக்கு மேலே எப்போவுமே 4 லைன் ஸ்பேஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த ரா சுனில் அப்படின்றது பார்த்திங்கன்னா மொத்தம் 10 இருக்குது கவுண்ட்டு. ஸோ 20ல் 10 மைனஸ் பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் 10. 10ல் பாதி 5 இதில் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 45. ஸோ 45வது டிகிரியில் இதை நம்ம அடிக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த அஃபிஷியல் லெட்டர். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் லெட்டர் சொல்லுவோம், தமிழில் அரசு அலுவல் முறை கடிதம். ஸோ இந்த லெட்டர் ரொம்பவே ஈஸி. நம்ம இப்போதைக்கு நம்ம மாடலை தான் நம்ம எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம கொஷின் பேப்பர் பார்ப்போம். இதில் டைப் பண்ண ஆன்சரையும் சேர்த்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் என்ன மாதிரியான வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.